என்னடா மச்சான், அழகா மேட்ச் முடிச்சிருக்கலாமே. ஒரு ரன் தானே வித்தியாசம். ஆமாண்டா மச்சி. நேற்று சச்சின் வரல, அதான். சச்சினா? யாரு? வேற யாரு? நான் தான். டேய் மொக்க போடாதடா. மொக்க போடாம மூஞ்சிக்கு பின்னாடி 3 கிராம் மோதிரமா போடுவாங்க. எங்கடா அந்த ஃப்ளாப் ஸ்டார் ஆளே காணோம்? அது வரான்டா அந்த ஃப்ளாப் ஸ்டாரு. ஹாய்டா மச்சான். என்னடா மச்சான், செமஸ்டர் வருது போல. சரியா, அதை விட நீ இன்டர்னல் எக்ஸாம்ஸ்ல எவ்வளோ மார்க்கு? ஆஸ் யூஷுவல் வாஷ் அவுட் தான்டா. டேய் என்னடா வெக்கமே இல்லாம சொல்ற? உங்க அப்பா டிரைவர் வேலை பார்த்து உன்னை படிக்க வைக்கிறாரு, நீ என்னடானா இப்படி சுத்திட்டு இருக்கிற? டேய், உன் குடும்பமே ஒன்று நம்பி தான்டா இருக்கு, புரிஞ்சுக்கடா. பாவண்டா அவங்க. ஏன்டா? டேய் நீ பேசாம ஏதாச்சும் வேலைக்கு போய் பாரு, அப்பதான் படிப்போட அருமை தெரியும். டே 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 எங்கடா வெயிட்ரு? ஏய் என்னடா நீ வர? என்னடா மச்சான், ஒரு பேச்சுக்கு தானே நான் சொன்னோம் பார்ட் டைம் போய் வேலை பாருன்ட்டு. அதுக்கு நீ இப்படியாடா சீரியஸா எடுத்துப்ப? டேய் மச்சான், இந்த வேலை செய்யக்கூடாதானே அவங்க அப்பா உன்னை படிக்க வைக்கிறாரு. தெரிஞ்சா வருத்தப்படுவாங்கடா. டேய் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா, அதை ஏன்டா இவ்வளோ சீரியஸ் எடுத்துக்கிட்ட? இல்லை மச்சான், யோசிச்சு பார்த்தேன்டா. உங்களுக்குலாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அப்பா அம்மா எல்லாம் பெரிய இடத்துல இருக்காங்க. ஆனால் நான் அப்படி இல்லைடா. நான் படித்து தாண்டா என் குடும்பத்தை காப்பாற்றணும். நான் படிக்கலைன்னா அவ்வளோதான்டா. அதனால தாண்டா நான் வேலைக்கு செஞ்சேன். நாங்கள் இருக்கோம்டா, நாங்கள் படிக்க வைக்கிறோம்டா. மச்சான் நாங்க உன்னை செமஸ்டருக்கு படிக்க வைக்கிறோம்டா. வேணாம்டா. வாடா, உன்னை அப்படியே விட்டுருவோமாடா நாங்க. மச்சான் உனக்கு சொல்லி கொடுக்குறதாண்டா வந்திருக்கோம், ஒழுங்கா படிக்கலாம்டா. சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு தெரியும்டா, நான் உனக்கு சொல்கிறேன்டா. படிக்கலாம்டா. ஒரு மணி நேரத்துக்கு 4 10 மார்க் முடிச்சிட்டேன்டா. மச்சான் நீ? மச்சான் ஒன்று தாண்டா படித்தேன், அது கூட பாய் தான் ஞாபகம் இருக்கு. என்னடா சொல்ற? சரி அதை சொல்லு. மச்சான் இல்லைடா, படிக்க முடியலடா. டேய் என்னடா சொல்றான் இவன்? இல்லைடா, ஒன்றுமே மண்டையில் ஏற மாட்டேங்குது. ஞாபக சக்தியே இல்லை. செல்வின் வரேன் நான், என்னடா ஆச்சு? இதோ வந்துட்டான்டா செல்வி. என்ன மச்சான், படிச்சானா? டேய் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 மார்க் தான்டா முடிச்சிருக்கான், அது கூட பாதி தான்டா முடிச்சிருக்கான். கேட்டா கூட ஒழுங்கா சொல்லடா அவன். என்னடா மச்சான், புரியுதா இல்லையாடா? புரியுது மச்சான், ஆனால் ஞாபக சக்தியே இருக்க மாட்டேங்குது. மச்சான் உனக்காக இதை கொண்டு வந்திருக்கேன்டா. எங்கள் அப்பா அமெரிக்காலேருந்து கொண்டு வந்தார். இது நேம் மேக்ஸிக்ளோரோ 700. இதை போட்டால் மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்டா, ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். இதை பல்ல கடிக்காமல் பண்ணோம், ஏன்னா சைடு எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கும். டே தண்ணி எங்கடா இருக்கு? பின்னாடி இருக்குது பாருடா. பா நிறுத்து 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 நிறுத்து. ஹலோ என்னடா சொல்ற? டேய் விளாடாதடா, உண்மையாலே வாடா. மச்சான் ரிசல்ட் வந்துருச்சான்டா. என்னடா சொல்கிற? ரிசல்ட் வந்துருச்சா? என்ன மச்சான், இப்போ தான் ஜாலியாக இருந்தோம், அதுக்குள்ளே ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்கிற? மச்சான் வழக்கம் போல நம்ம 3 பேரும் ஆள் கிளியர்ரா. கெத்து மச்சான். டேய் எங்கடா போகிற? இல்லை மச்சான், வழக்கம் போல் அரியர் தான். நீங்களே வேணா பாருங்கடா, நான் அப்புறம் வரேன். மச்சான் நீ கரண்ட்ல ஆள் கிளியர்ரா. என்னடா சொல்கிற? காட்டு. நம்மளனா நீனே பாடுறா. ஆமாண்டா மச்சான், ஆல் கிளியர் பண்ணிட்டேன். தேங்க்ஸ்டா மச்சான், நீ கொடுத்த டேப்லெட்டால தான் ஆல் கிளியர் பண்ணேன், இல்லைனா முடிஞ்சிருக்காதுடா. டேய் என்னடா அந்த டேப்லெட் அவங்க கிட்ட கொடுக்குற? டேய் அதை உனக்கு கடிச்சு சாப்பிட்றானுங்கடா டேய், டேய், 2 டேய். பேரும். அது மாத்திரையும் இல்லை, மந்திரமும் இல்லை, சாதாரண ஜெம் சாக்லேட் தான். உன்னால படிக்க முடியும், நீ தான் இப்படி படிக்காம இருந்திருக்க. உன்னோட தன்னம்பிக்கை கொண்டு வரதுக்கு தான் நாங்க இப்படி பண்ணோம். அப்போ நான் படிச்சது ஆல் கிளியர் பண்ணதெல்லாம்
உன்னால் படிக்க முடியும் இப்பயாவது நம்பு, நீ தான் படித்த. நம்ம வேணா நாளைக்கு ஏதாச்சும் படத்துக்கு போகலாம்டா. இல்லை மச்சான், அரியருக்கு படிக்கலான் இருக்கேன். ஒரேடியாக படிக்கிற ஆயிட்டேடா. நல்ல நண்பர்களை சேர்த்துங்க, விரைவில் வெற்றி.